விரைவில் தகவல் கிடைக்கும் என்று ஹிமாச்சல் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளில் சிக்கியோரை மீட்கும் வீரர்கள் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்து விரைவில் தகவல் கிடைக்கும் என்று ஹிமாச்சல் பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி குறித்து விரைவில் தகவல் கிடைக்கும் என்று ஹிமாச்சல் பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். ஹிமாச்சல் பிரதேஷ் போலீசார் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு சென்றிருந்த முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் மாயமான நிலையில் அவரை தேடக்கூடிய பணி என்பது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி குறித்து விரைவில் தகவல் கிடைக்கும் என ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சட்லஜ் நதியிலே கார் விழுந்து மாயமான வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் வெற்றி துரைசாமியை விரைவில் கண்டுபிடிப்போம் என ஹிமாச்சல் போலீசார் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணியில் ராணுவத்தினரும் ஈடுபட இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அவரை தேடக்கூடிய பணி என்பது இரவு பகலாக தொடர்ந்து 24 மணி நேரமும் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீர்நிலைகளில் மூழ்கியோரை தேடுவதற்காக நிபுணத்துவம் வாய்ந்து அதிலே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய வீரர்களும் களமிறக்கப்பட்டு அவர்களை தேடக்கூடிய அந்த பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய அந்த பணி என்பது 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இமாச்சல் பிரதேஷ் போலீசார் மிக தீவிரமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணியை அவர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் அவரை மீட்போம், அவர் எந்த இடத்திலே மூழ்கினார், அவருக்கு என்ன ஆனது என்ற விவரங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெளியிடப்படும். அவரை தேடக்கூடிய அந்த பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என இமாச்சல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.